வந்து எனக்கு நிறைய இல்லி பூச்சி பிடிச்சி கொடுத்தா. நாங்கள் வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். உன் பேர் லோகேஷ். சரி, நான் எங்கள் யூடியூப் சேனலில் போடுறேன், நீ பாரு வீடியோ. ஓகே பாய். சரி, குட்டி பையன் எனக்கு இல்லி பூச்சி கொடுத்துட்டாங்க. ஈடாப்பா போலாண்டி தாங்க. அந்த குட்டி பையன் தான். இது வந்து உயிரோட இருக்கும்போது உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் இருக்கு. இதை வந்து எனக்கு உயிரோட கிளீன் பண்ணி பயமா இருக்கு. ஸோ ஃப்ரீசரில் வைக்கலாம் கொஞ்சம் நேரம். அவங்க மங்கிடுவாங்க. இவ்வளோ நேரம் கழிச்சு இது ஃப்ரிட்ஜில் வச்சா கூட உயிரோட தான் இருக்குது. செத்துச்சா? செத்துச்சு தான் போல. இன்னும் உயிர். ஒன்லி திஸ் காய் உயிரோடு இருக்கிறான் போல. உரிக்க தெரியாதுன்னா சரின்னு உங்ககிட்ட கொடுத்தேன். எனக்கு உரிக்க தெரியும், ஆனால் உயிரோட வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தான்மா வச்சேன், ஃப்ரீசரில் தான்மா. என்ன கொண்டா இருக்குண்ணா திருட்டு வந்து ரெடியாக நிற்கிது அடுத்ததுக்கு. ஏய் கம்முனேரு, என் ஃப்ரெண்டு லோகேஷ் அந்த குட்டி பையன் கொடுத்தான். உயிரோட வச்சுட்டு எப்படி இருக்கிறது? பாவமா இருக்கு. ஐயோ, முன்ன பின்ன கொல்லாத மாதிரி தான். நான் கொல்லலாம் மாட்டேறானே, கொன்னதை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணுவேன். இருறா வரேன். இருறா இதை கெடுத்துடணும். இன்னும் மேலே இருக்காட்டிருக்கே ஒட்டிக்கிட்டு. எடுக்கணும். ஐயோ, அது உயிரோடு இருக்கும்போது எடுக்கிறது கஷ்டமாக இருக்குடி எனக்கு. உயிரை வாங்குற. ஐயோ, இது அப்புறம் எல்லாம் உயிரோடு இருக்குது எல்லாம். டைம் வேறு ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். இருறா வரேன். போராடி ஆக்குறீங்க நீங்க. ஐயோ சாமி, துடிக்குது அது. ஐயோ, நான் எனக்கு சாப்பிட மாட்டேன் சாமி. நான் இன்னைக்கு நீங்களே சாப்பிடுங்க. இப்படி என்னை கொலகாரி ஆக்கி என்னை சாப்பிட வைக்கிறீங்க. கடகடன்னு அதை மசாலா போட்டு கலக்குனா அதுலேருந்து கையிலலாம் குத்துது வேற. அப்புறம் பரவாயில்ல, நமக்கு சோறு தாண்டா முக்கியம்னு சொல்லி அழகாக அதை அப்படியே பொரித்து எடுத்து வெங்காயம் ஒரு கடி, இல்லிப்பூச்சி ஒரு கடி சூப்பராக சாப்பிட்டோம். நன்றி.